தூத்துக்குடியில் நடந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுதும் உயர்கல்வியில் சேர்ந்துள்ள 75,028 மாணவிகள் பயன்பெறும் வகையில் மாதம் ரூபாய் 1000 அவர்களது வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை குறித்து ஃபேஸ்புக்கில் பல்லடம் திமுக நகர தலைவர் ராஜேந்திரகுமார் அவதூறு கருத்து வெளியிட்டார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாரதிய ஜனதாவினர் பல்லடம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். தாவக தலைவர் விஜய் பெண்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் அண்ணனாகவும் அரணாகவும் நான் உறுதியாக நிற்பேன் என குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம், அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் எனவும் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு இன்று முதல் விசாரணையை துவக்குகின்றனர். மேலும் முதல் தகவல் அறிக்கையில் மாணவியின் பெயரை சேர்த்த போலீஸ் அதிகாரிகள் அவை சமூக வலைதளங்களில் பரவ காரணமாக இருந்தவர்கள் என 14க்கும் மேற்பட்டோருக்கும் சம்மன் அனுப்பி விசாரிக்க உள்ளனர். திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு வெள்ளி விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இன்று முதல் 3 நாட்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏற்கனவே ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிறுபான்மையினருக்கும் அவர்களின் மதத்தலங்களுக்கும் மக்கள் வரிப்பணத்தை வாரி தந்துள்ள திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அறநிலையத்துறை அறிவித்த சில ஆன்மீக யாத்திரைகளை முறையாக செயல்படுத்தவில்லை என இந்து முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. இந்துக்களுக்கு ஓரவஞ்சனையுடன் செயல்படாமல் முதல்வர் ஸ்டாலின் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குறைந்தபட்சம் 2000 ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு வழங்குவதில் பல குளறுபடிகள் ஏற்பட்டன எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிலேயே முதலில் நீர்நிலைகள் அபகரித்துக் கொள்ள தமிழக அரசு சட்டம் கொண்டு வந்துள்ளது. அரசின் சட்டங்கள் விவசாயிகளை அடிமைப்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்தார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டமாக காணப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்தில் இருந்து PSLV C-60 ராக்கெட் இன்று இரவு 9:58 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. இந்த ராக்கெட் ஸ்பேடெக்ஸ் A மற்றும் ஸ்பேடெக்ஸ் B என 2 விண்கலன்களை சுமந்து செல்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-60 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. கோவை மாநகர போலீஸ் கமிஷனராக பணியாற்றி வந்த பாலகிருஷ்ணன் சென்னை DGP அலுவலக IG-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். புதிய கமிஷனராக சரவணசுந்தர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தவிர தமிழகத்தில் மொத்தம் 56 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து கூடுதல் தலைமை செயலாளர் உத்தரவிட்டார். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அதிகாலை 5 மணிக்கு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை சாத்தப்பட்டு சிறப்பு பூஜை நடந்தது. பக்தர்கள் வரிசையாக சென்று தரிசனம் செய்ய இரும்பு கம்பிகளால் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செய்துள்ளனர். அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வண்ணாரப்பேட்டை கோதண்டராமன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. குழந்தை வடிவிலான ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் ஊஞ்சலாட்டி தரிசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தக்கான் குளக்கரையில் அமைந்துள்ள 32 அடி உயர அனுமன் சிலைக்கு சிறப்பு பூஜை நடந்தது. துளசி மாலை, வடமாலை, மலர் மாலை, வெற்றிலை மாலை அணிவித்து அலங்கார தோரணை செய்து மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு வந்த இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் திருவாரூர் தியாகராஜர் சன்னதி மற்றும் கமலாம்பாள் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திருச்சி புறப்பட்டு சென்றார். மகரவிளக்கு கால பூஜைகளுக்காக சபரிமலை நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. நாளை அதிகாலை முதல் நெய்யபிஷேகம் தொடங்கும். தொடர்ந்து கணபதி ஹோமம், உஷ பூஜை, களபாபிஷேகம், உச்ச பூஜை, மாலையில் தீபாராதனை, இரவு அத்தாழ பூஜை உள்ளிட்டவை நடைபெறும். ஜனவரி 14 மகரஜோதி பெருவிழா நடைபெறுகிறது. தஞ்சாவூர் மாவட்ட பிராணிகள் வதை தடுப்புச் சங்கம் சார்பில் நடைபெற்ற செல்ல பிராணிகள் தத்தெடுக்கும் முகாமை தஞ்சாவூர் கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் துவக்கி வைத்தார். ஒரு ஆதரவற்ற நாய்க்குட்டியை தத்தெடுத்து உறவில்லாத பிராணிகளுக்கு உறவை உருவாக்கும் முயற்சிக்கு முன் உதாரணமாக அமைந்தார்.
சென்னை கிண்டி மடுவாங்கரையில் தன் அலுவலகத்தில் பணிபுரிந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக நாம் தமிழர் கட்சி தொழில்நுட்ப பாசறை மாநில செயலர் சக்திவேல் என்பவரை போலீசார் கைது செய்தனர். சக்திவேல் மீது பாலியல் வன்கொடுமை, அத்துமீறி தொடுதல், மிரட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தாம்பரம் அடுத்த சேலையூர் இந்திய விமானப்படை தளத்தை ஒட்டிய பகுதிகளில் ஏராளமான மான்கள் சுற்றித் திரிகின்றன. சாலையில் ஓடி வந்த புள்ளிமான் மீது கார் மோதியது. இந்த விபத்தில் மானின் கால் முறிந்தது. கல்லூரி மாணவர்கள் முதலுதவி அளித்த நிலையில் வனத்துறையினரிடம் புள்ளிமானை ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள முட்டீஷ் பகுதியில் 13 காட்டு யானைகள் சுற்றித் திரிந்தன. நள்ளிரவில் மணிவண்ணன், கண்ணன் ஆகியோரின் கடைகளை உடைத்து பொருட்களை சேதப்படுத்தியது. இதில் சுமார் 1 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் நாசமானது. வனத்துறையினர் விரைந்து சென்று யானைகளை காட்டுக்குள் விரட்டினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பவானி கூட கரையை சேர்ந்த முருக பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரை சென்றனர். வரப்பாளையம் பகுதியில் சென்றபோது பக்தர்கள் மீது கார் மோதியது. இதில் ராமன் என்பவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். படுகாயமடைந்த மேலும் 5 பேர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் தனது 100வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். 1 வருட காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு பிளைன்ஸ் கியோர்கியாவில் உள்ள தனது வீட்டில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி காலமானார்.